ஆய்போன போக்கில் தவறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவருக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்தான். அதேபோல அண்ணன் SP வேலுமணி அவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தபொழுது மாவட்ட கழக செயலாளர் பதவியை தந்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் தான் அவருக்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியை தந்தார்கள். இன்றைக்கு கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பான துணை பொதுச் செயலாளர் பதவியை தந்து அழகு பார்த்தவர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று முதலில் குரல் கொடுத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் SP வேலுமணி அவர்கள்தான். அந்த தேர்தலில் அவரால் பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவருடைய மகன் லோகேஷ் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை பெற்றுத் தந்தவர் திரு SP வேலுமணி அவர்கள். எப்பேற்பட்ட நபர்களுக்கு அவர் பரிந்துரை செய்தார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை என்று தெரிந்த உடனேயே அவர் கட்சி மாறுகிறார். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார், அமைச்சராக பணியாற்றுகிறார். இப்படிப்பட்ட நபர்களுக்கு இவர்கள் பரிந்துரை செய்தால் இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெற்றி பெறும்? இவர்களால் தான் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையின் கீழே செயல்பட்ட இவர்களை போன்ற முன்னணி தலைவர்கள் கொடுத்த தவறான ஆலோசனையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி வாய்ப்பினை இழந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்று கழகத்திலே குழப்பம் விளைவிப்பதற்காக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை என்ற எரிச்சலின் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவோடு கூட்டணி வைக்க சொன்னோம் என்று திரு SP வேலுமணி அவர்கள் இன்றைக்கு சொல்லுகிறார். அன்றைய காலகட்டத்திலே யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுக்கக்கூடிய இடத்திலே இருந்தவர் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் என்பது அவருடைய மனசாட்சிக்கு தெரியும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருந்தன்மையாக கழகத்தின் சார்பிலே போட்டியிடுவதற்கான நிர்ணயம் செய்யப்பட்ட தொகுதிகளில் இருந்து குறையாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பினை கூட்டணி பேசுங்கள் என்று அவர்களுக்குத்தான் அவர் சுதந்திரம் அளித்தார்கள். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனி பெரும்பான்மை பெறவில்லை என்பதற்காக அவர்கள் பல்வேறு இயக்கங்களோடு தொடர்பு கொண்டார்கள். அண்ணன் எடப்பாடியார்கள் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்ட பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அறிவித்து விட்டார். அதன் பிறகு திரு SP வேலுமணி அவர்கள், திரு CV சண்முகம் போன்றவர்கள் ரகசியமான முறையில் தமிழக வெற்றி கழகத்தோடு உறவு வைத்துக் கொண்டு ஆதரவு தருகிறோம், நாங்கள் குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து பிரித்து வந்து உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 9/5/2026 அன்று அண்ணன் எடப்பாடியாருடைய இல்லத்தில் கழகத்தின் சார்பிலே தேர்வு செய்யப்பட்ட 47 சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் விடுகிறார்கள். அதன் பிறகு ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஏன் நாம் தாவேகாவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என்ற கருத்தை திரு CV சண்முகம் அவர்களும் திரு SP வேலுமணி அவர்களும் பொதுச் செயலாளர்களே கேட்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எல்லாம் இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் அவர்கள் நாம் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார். எனவே அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அங்கேயே சொல்லிவிட்டோம். அதன் பிறகு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியாரிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு அண்ணன் எடப்பாடியார்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறார். நாம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே வைத்திருக்கிறோம், எப்படி அவரை முதலமைச்சராக ஆக்க முடியும் என்று கேட்கிறார். அப்பொழுது இதே அண்ணன் திரு SP வேலுமணி அவர்களும் திரு CV சண்முகம் அவர்களும் நாங்கள் திமுகவோடு பேசிவிட்டோம், அவர்கள் திருமாவளவன் முதலமைச்சராவதற்கு ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த கூட்டத்திலே சொன்னவர்கள்தான் திரு CV சண்முகம் அவர்களும்
திரு SP வேலுமணி அவர்களும் என்பது எங்களை போன்ற அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே இன்றைக்கு அவர்கள் தாவேகாவை ஆதரித்த போது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்ற அடிப்படையில் குதிரை பேரத்தின் மூலமாக அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் திரு CV சண்முகம் அவருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக வருகிறார். 25 சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார். அவர்களுக்கு இவர் சால்வை அளிக்கிறார். இவருக்கு அவர்களெல்லாம் சேர்ந்து சால்வை அளிக்கிறார்கள். இது குதிரை பேரத்தின் முதல் கட்டம். அடுத்ததாக 13ஆம் தேதி அன்று நம்பிக்கை கூறும் வாக்கெடுப்பின் மீது கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்ற பொதுச் செயலாளரின் உத்தரவுக்கு எதிராக இவர்கள் ஆதரவு தெரிவித்து அங்கே வாக்களிக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன குதிரை பேரம் நடைபெற்றது? எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கேட்டீர்கள்? எத்தனை பேருக்கு வாரிய தலைவர்கள் வேண்டும் என்று குதிரை பேரம் பேசினீர்கள்? அந்த திட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டதன் காரணமாக தாவேகா ஆட்சியில் இணைந்து அமைச்சர்கள் ஆக முடியவில்லை, வாரிய தலைவர்கள் ஆக முடியவில்லை என்ற வயிற்றெரிச்சலில் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்றைய தினமே மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவரிடத்திலே ஒரு கடிதம் தருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இரட்டை இலை சின்னத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் 25 பேர் பொதுச் செயலாளருடைய உத்தரவுக்கு எதிராக அவரால் கொறடாவாக நியமனம் செய்யப்பட்ட நான் அளித்த கடிதத்தை மீறி எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட கடிதத்தை மீறி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்த காரணத்தினால் இவர்கள் மீது 10th ஷெட்யூல் அடிப்படையில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் இவர்களது பதவியை நீக்கம் செய்ய வேண்டும், இவர்களுக்கு தகுதி இல்லை என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை தலைவரிடத்திலே கடிதம் கொடுக்கிறோம். அந்த கடிதம் இன்று வரை பரிசீலனையில் இருக்கிறது. ஆனால் அதற்கு உள்ளாக தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி போய்விடும் என்ற பயத்தின் காரணமாக எதிர்த்து வாக்களித்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு SP வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு KP அன்பழகன் போன்ற அனைத்து சட்டமன்ற 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக அண்ணன் எடப்பாடியாருடைய இல்லத்திற்கு வருகை தந்து எடப்பாடியாருடைய சந்தித்து கடிதத்தின் மூலமாக நாங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுத்ததின் அடிப்படையில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தடைத்தாவல் சட்டத்தின் அடிப்படையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நிறுத்துங்கள் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கடிதம் கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.